மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026 நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு முதல் 2 மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரி, மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, இதுலையாவது நம்மளுக்கு ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசி, அதாவது மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடையறதுனால இத்தனை நாட்களாக நெகட்டிவாக, அதாவது கெடுதல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி இத்தனை நாட்களாக உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க, ஏதாவது பொருளாதாரத்தை சரி பண்ணி இந்த கடனுக்கு எதை அடைச்சி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தாலும் உங்களால்
நேரம் அது முடிஞ்சிருக்காது. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்களுடைய பலன்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைய போகுது. இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் காலகட்டம்னே உங்களுக்கு சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எக்ஸாமெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தேர்வுகள் எல்லாமே மாணவர்கள் எல்லாமே ஐயோ நம்ம நினச்ச மார்க் வருமா, மார்க் குறைஞ்சிருமா அப்படி இப்படின்னு ஒரு பதற்றத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக மேசராசி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகவே அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்தவருக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு இது அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டான இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறதே விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ
அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே கட்டி முடிக்க போகிறீங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதை மாரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது நிறைய மன கஷ்டங்கள் பிரச்சனையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் திரும்பி வர போகிறாங்க. உங்களை விட்டு போன உறவுகளும் சரி, உங்கள் புதிதாக வரக்கூடிய நபர்களும் சரி, கண்டிப்பாக இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது.